வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்கள் எல்லாத்துக்கும் வணக்கங்க. இசையமைப்பாளர் இசைஞானி இளையராஜாவோட பொண்ணு பவதாரணி கடந்த 25ஆம் தேதி ஜனவரி மாதம் உடல்நலை குறைவால் இறந்து போயிருக்காங்க. இவங்களுக்கு 47 வயசு ஆகுதுங்க. இவங்க இலங்கையில் ட்ரீட்மெண்ட்டில் இருந்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. இவங்களோட இறப்புக்கு காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பவதாரணி சிகிச்சைக்காக இந்தியாவிலேருந்து இலங்கைக்கு போயிருக்காங்க. அந்த ட்ரீட்மெண்ட்னால கொஞ்சம் கூட அவங்களுக்கு உடல்நிலையில் முன்னேற்றம் இல்லை. உடம்புல எந்த முன்னேற்றமும் இல்லாமல் உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால 25ஆம் தேதி சாயந்தரம் 5:20 மணி அளவில் அவங்க இறந்துருக்காங்க. ஹாய் பவதா. ஹாய் கவிதா. நல்லா இருக்கேன். சொல்லுங்க, நிறைய அப்பாவோட கச்சேரிகள்ல கலந்துருக்கீங்க. ஆனா இந்த கச்சேரி ரொம்ப ஸ்பெஷலான ஷோவா இருக்கு. அப்பாவோட பர்த்டே இன்னைக்கு. ஆமா. எப்படி ஃபீல் பண்றீங்க? எப்படி ஃபீல் பண்ணுறேன்? ஐம் வெரி ஹாப்பி. கோயம்புத்தூரில் இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் டிசிப்ளின், அப்புறம் என்னது டெடிகேஷன், அப்புறம் ஸ்பிரிச்சுவாலிட்டி எல்லாம் நிறையா. இந்த வீடியோ இப்போது இன்டர்நெட்டில் ரொம்பவே வைரல் ஆகிட்டு வந்துட்டுருக்குங்க. இவங்களும் இவங்களோட அப்பா இசைஞானி இளையராஜாவும் சேர்ந்து நிறையா படத்தில் இசையமைச்சிருக்காங்க. இசைஞானி இளையராஜாவோட சேர்ந்து நிறையா பாடல்களை பாடினதுனால சிறந்த பெண் பின்னணி பாடகிக்கான விருதையும் இவங்க வாங்கியிருக்காங்க. இவங்க ராசையா படத்தில் பின்னணி பாடகியாக அறிமுகமானாங்க. இந்த படத்தில் இவங்க பாடின பாட்டு பெரிய வெற்றி அடைஞ்சதுனால இவங்களுக்குன்னு தனி ஒரு அங்கீகாரமும் கிடைச்சிது. இதுக்கப்புறம் இவங்க நிறைய பாடல்கள் இசைஞானி இளையராஜாவோடையும் யுவன் சங்கர் ராஜாவோடையும் சேர்ந்து பாடியிருக்காங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு இளையராஜா பாடல்கள் நிறையா பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இவங்களோட மரணத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். ஃபைனலி ரெஸ்ட் இன் பீஸ் பவதாரணி.